இயேசு கிறிஸ்துவுக்கு விளக்கம். அவர் மனிதனானார். இயேசு தேவனான்னு கேட்குறாங்க பாருங்க. இல்லை சில ஆட்கள் கேட்குறேன், இயேசு வந்து தேவனா? பைபிள் தான் இருக்க. யோவான் 1 ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அதை விட என்ன விளக்கம் வேணும்? இன்னைக்கு சில ஆட்கள் கேட்குறாங்க, இயேசு தேவனா? இல்லை, தேவனால் படைக்கப்பட்டவர். இதே கொலோசையர்ல இருக்கிற வசனத்தை சுட்டி காட்டி, அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமா, எல்லாத்துக்கும் முதல்ல இவர் படைக்கப்பட்டார். ஸோ இயேசு படைக்கப்பட்டவர், அதனால் அவர் தெய்வம் அல்ல அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. தவறான விளக்கம். ஆதியில் ஒரு வார்த்தை இருந்தது, ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து விளக்கம் சொல்லக்கூடாது. இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 18ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிற்கும் முந்தினவர் 17, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். ஆனா 16 அவரால் தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறது. 15ஆம் வசனம், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் எல்லா படைப்புகளுக்கும் முந்தினவர்ங்கிற வசனத்தை வச்சு இவர் முதலாவது படைக்கப்பட்டார், மற்றவைகள் பிற்பாடு படைக்கப்பட்டன அப்படிங்கிற விளக்கத்தை சொல்றாங்க. ஆனா வசனம் சொல்லுது, எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கென்றும் படைக்கப்பட்டது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது பிறகு அவர் வசனம் மாறுது, அவர்னு வருது. அதுன்னு போட்டது அவர்னு வருது. இருக்கா? யோவான் 1 அப்படித்தானே வருது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அடுத்த வார்த்தை அவர். அவர் எது? அது என்ற வார்த்தையை இப்ப அவர்னு வருது. அவர் ஆதியிலே எல்லாம் அவர் மூலமா உண்டாயிற்று. அப்ப அங்க வாசிக்கிறோம், நான் பிதாவின் மடியில செல்ல பிள்ளையா இருந்தேன். மனித வடிவத்தில் இயேசு வந்தார். He took the form of a man. ஒரு மனித வடிவத்தில் இயேசு வருகிறார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்ட, நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டத்தான் இயேசு மனித வடிவத்துக்கு வந்தார். மனித அவதாரம் எடுத்தார். அவதாரம் என்கிறது நம்ம நம்பல, பல அவதாரங்கள், ஒரே அவதாரம், மனித அவதாரம். மனிதனாக இயேசு, அவ்வளவுதான். 7 அவதாரம் இருக்கு, 8 அவதாரம் இருக்கு, கிடையவே கிடையாது. போன வருஷத்துல, போன ஜென்மத்துல நீ நல்ல ஆளா இருந்தா இந்த வருஷம் நீ நல்ல, இதை விட சிறந்த ஆளா மாறுவ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அப்படி ஒண்ணுமே இல்லை. மனிதனை டைரக்டா கர்த்தர் படைச்சார். பூனையிலிருந்து அவர் நாய் வந்துச்சு, நாயிலிருந்து அவர் சிங்கம் வந்துச்சு, சிங்கத்திலிருந்து இப்படி வந்துச்சுன்ட்டு ஒவ்வொன்றும் ஒரு அறிவிலிருந்து 2 அறிவு, 2 அறிவிலிருந்து 3 அறிவு, அப்படி வந்து 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 மனுஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு அவதார கொள்கையை பேசுறவங்க. பல பிறவி கொள்கை, பல பிறவி கொள்கை, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு டைரக்டா ஜட்ஜ்மெண்ட் தான். ஒரே தரம் மரணம், ஒரு பிறப்பு, ஒரு இறப்பு, ஒரு நியாய தீர்ப்பு, முடிஞ்சு போச்சு. பல அடுத்த 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 என்கிற அடுத்த பிறவியே இல்லை. ஆட்கள் நம்புறாங்க, இல்லவே இல்லை, அப்படி கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால எல்லாமே அவரை கொண்டும் அவருக்கென்று, அவரை கொண்டும் அவருக்கென்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்களும் நானும் அவருக்கென்று தான் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவரை கொண்டு அவருக்கென்று. அப்ப அவர் நம்மை படைத்திருக்கிறார் என்றால் எதற்காக படைத்தார்? நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார்? அதை நாம் தெரிந்து கொள்ளணும். அதற்குத்தான் ஒரு அருமையான புஸ்தகம் இந்த நாட்களை சபையில் அறிமுகப்படுத்துகிறோம். நோக்கத்தினால் நடத்தப்படும் வாழ்க்கை, பர்பஸ் ட்ரிவன் லைஃப். நோக்கம், தேவனுடைய நோக்கத்தினால் நாம் நடத்தப்படணும். நம்முடைய நோக்கம் வேற, நம்முடைய நோக்கம் வேற. நம்முடைய நோக்கம், நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை, நம்முடைய லட்சியம் அல்ல, அவருடைய விருப்பம். அதை எப்படி கண்டுபிடிப்பது என்கிற விளக்கங்கள் குடும்பத்துக்கு ஒரு புத்தகமாகிலும் வாங்குங்கள். குடும்பத்துக்கு ஒன்று வாங்கினாலே போதும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ சில பிரதிகள் தான் இருக்குது, வாங்கிட்டு இருக்காங்க ஆட்கள். உங்களுக்கு வேண்டியதை அதற்குரிய பணத்தை கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள். நல்லா இருக்கு. எல்லாருக்கும் படிக்க வராது, பட் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. சபையில் வரும்போது அதற்குரிய விளக்கங்களை சொல்லும்போது ஈஸியாக புரியும். ஒரு 3 பக்கம் 4 பக்கம் ஒரு 10 நிமிஷம் படிச்சிங்கன்னா போதும். 40 டாபிக் இருக்கு அதில். இந்த 40 நாளுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு 2ஆம் தேதி. ஸோ 1வது நாள் ஒரு 4-5 பக்கம் இருக்கு. சில இடங்கள் புரியாத மாதிரி தெரியும். அங்கே நீங்கள் வரும்போது நான் இதுலேருந்து ஒவ்வொரு இந்த ஆராதனைகள்லையும் இதை பற்றி கொஞ்சம் பேசுவேன். இப்போ தேவனுடைய நோக்கம், என்னை குறித்த தேவனின் நோக்கம் என்ன
அவருக்காக படைத்தார், அவர்தான் அவரை கொண்டும் அவருக்கென்றும். அவர்தான் படைத்தார், அவருக்காக படைத்தார். அவர்தான் சொல்லுங்க, அவர்தான் படைத்தார், அவருக்கென்று படைத்தார். சோ நீங்கள் அவருக்குரியவர்கள், நான் அவருக்குரியவன், நம்ம எல்லாரும் அவருக்குரியவர்கள். அப்ப அவருக்காக படைத்தார்னா எதுக்கு படைச்சாரு? இல்ல எதுக்கு படைச்சாரு? இப்போ ஒரு வாட்ச் நம்ம வாங்குறோம்னா எதுக்கு வாங்குறோம்? டைம் பார்க்கணும், பிறகு அதுல செகண்ட்ஸ் இருக்கு, நிமிஷம் தெரியுது, டேட்டு தெரியுது. இப்போ இருக்கிற சில வாட்சஸ் எல்லாம் நிறைய ஃபீச்சர்ஸோட வருது. எத்தனை ஸ்டெப் நம்ம நடக்கிறோன்னு காட்டுது. ஸ்மார்ட் வாட்ச், ஃபோனே பேசிடலாம், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒரு வாட்சை இன்னைக்கு புது விதங்களில் வரக்கூடிய வாட்சு ஃபோன் இல்லாமல் சகலமும் ஃபோன்லேயே மக்கள் கனெக்ட் பண்ணி ஃபோன்லேயே மெசேஜ் பார்க்க, இமெயில் பார்க்க, எத்தனை இது இருக்கு. அப்போ அது எதற்கு படைக்கப்பட்டதுன்னு கூடவே ஒரு புஸ்தகமும் கொடுக்குறாங்க. எல்லாமே ஒரு மேனுவலோட தான் வருது, ஒரு கையேடு, ஒரு கைடு. ஒரு வண்டி வாங்கினா ஒரு புக்கு கொடுக்குறாங்கல்ல, ஒரு 2 வீலர் வாங்கினா ஒரு புக்கு கொடுக்குறாங்கல்ல, நம்முடைய சந்தேகம் எல்லாம் அங்கே தீரும். ஒரு கார் வாங்கினா ஒரு புக்கு கொடுக்குறாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஒரு புக்கு கொடுக்குறாங்க, ஒரு டிவி வாங்கினா ஒரு புக்கு கொடுக்குறாங்க. புக் இல்லாமல் வருதா ஏதாவது? இல்லை. அப்போ ஆண்டவரும் நமக்கு ஒரு புக் கொடுத்துருக்காரு. இதுதான் இன்னைக்கு அவர் படைத்தவர். மாருதி கம்பெனி மாருதி காரை உருவாக்கி இருக்கு. அதை எப்படி பயன்படுத்தணும், அதனுடைய நோக்கம் என்னன்ட்டு கூட ஒரு புக்கு கொடுக்குது. அதே மாதிரி ஆண்டவர் நம்மை உருவாக்கினவர், நாம் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி ஓட்ட வேண்டும் வண்டிங்கிற மாதிரி எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற கையேடாக வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ இதற்கு நாம் திரும்பும் போது, இதை படிக்கும் போது என்ன சந்தேகம் இருந்தாலும் இதை எடுத்து நம்ம பார்க்க 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 நம்முடைய சந்தேகங்கள் தீரும். நம்முடைய விளக்கங்கள், கேள்விகளுக்கு விளக்கங்கள் இங்கே கிடைக்கும். தேவனின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஏதோ வர்றோம், ஜோம் பண்ணுறோம், போகிறோம், வயிற்று வலி ஐயா, தலைவலி ஐயா, நிறைய பேர் வாரந்தோறும் அப்படி தான் பேசிட்டு. ஆனால் கொஞ்ச நாளில் நம்முடைய நோக்கம் மாறணும். வெறும் வயிற்று வலியை மாற்றுவது மட்டும் தேவ சித்தம் அல்ல. நல்லா வைப்பார், நம்மளை வயிற்று வலியை மாற்றுவார், தலைவலியை மாற்றுவார். ஒரு ஆராதனை முடிஞ்சவொடனே அநேகர் முன்னால் ஜபம் பண்ண வராங்க பாருங்க. குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்கு ஐயா, என் பையன் குடிக்கிறான், ஒரு அம்மா சொன்னாங்க என் பையனுடைய ஆக்சிடென்ட் ஆகிட்டு நடக்க முடியலை, ஒரு கால் சரியில்லை, கல்யாண வாழ்க்கையில் கல்யாணத்தில் குழந்தையும் இல்லை, இப்படி ஒரே போராட்டமாக இருக்கு ஐயா. இப்போ ஜெபம் பண்ணுறோன்னு சொல்கிறோம், ஜெபம் பண்ணுறோம்மா, பயப்படாதீங்க, எழுதி கொடுங்க, ஜப குறிப்பெல்லாம் எழுதி கொடுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், அதுக்கு நம்ம இருக்கிறோம். ஆனால் இதுவே சபை வேலை இல்லை. ஆஸ்பத்திரி அதே சபை. வர்ற எல்லாருடைய தலைவலி, வியாதி, வயிற்று வலி, கால்வலி, ஜுரம், இது போகிறதுக்கே ஜபம் பண்ணுற இடமா? இல்லை. ஜபம் பண்ணுவோம், அது பார்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி, ஊழியத்தின் ஒரு பகுதி. பிரச்சனைகள் தேவைகளோடு வரும்போது அது நீங்குவதற்கு ஜெபம் பண்றோம். ஆனால் சபையின் நோக்கம் என்ன? எப்படி இது நோக்கத்தினால் நடத்தப்படும் வாழ்க்கை. இன்னொரு புக் இருக்கு இதுக்கு முன்னால, அது நோக்கத்தினால் நடத்தப்படும் சபை. ஒரு சபை எப்படி நடக்கணும், இதே மாதிரி பெரிய புஸ்தகம். இது நோக்கத்தின் இது லைஃப், பர்பஸ் ட்ரிவன் லைஃப், அது பர்பஸ் ட்ரிவன் சர்ச். நோக்கத்தினால் நடத்தப்படும் சபை, தேவனுடைய நோக்கம். சபையை பூமியில கர்த்தர் எதற்கு வைத்தார்? உங்களை என்ன எதற்கு ரட்சித்தார்? இது நான் அறிந்து கொள்ள வேண்டிய நோக்கம், சபை அறிந்து கொள்ள வேண்டிய நோக்கம். அப்ப நம்ம எல்லாரும் சபைக்குள்ள வரும்போது, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட் இன் மை லைஃப்? தேவ திட்டம், என் வாழ்க்கையில் தேவ திட்டம் என்ன? என் வாழ்க்கையில தேவ திட்டம் என்ன? இதை நாம் அறியணும். இதை அறிந்து நாம் செயல்படணும். அப்பதான் படைத்தவருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நான் ஒரு நோக்கத்தோடு வாழ்வதல்ல, என்னுடைய லட்சியம் இது அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கைவெட்டு ஒரு அலையில சொல்லாம, நல்லா படிச்சு நல்ல ஒரு பிரைட் ஸ்டூடெண்டா இருந்த ஒரு சகோதரி, நல்லா படிக்கணும், மெடிக்கல் படிச்சிருக்கிறேன், நர்ஸ் முடிச்சுட்டாங்க. நர்சிங்கில் நல்லா படிச்சுட்டு நான் வெளிநாடு போய் நிறைய சம்பாதிச்சு, நல்லா நான் கை நிறைய காசு சம்பாதிக்கணும், நல்ல விசுவாசி, நல்ல ஆண்டருக்குள்ள வைராக்கியமான ஒரு வாலிப பெண், நல்லா படித்து நான் வெளிநாடு போய் நிறைய சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு ஆண்டோடைய ஆலயத்துக்கு போயிட்டே இருக்கும்போது, ஒரு நாள் சபையில் தேவ சித்தத்துக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் செய்தியை கேட்டபோது, உங்கள் சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்குறேன் என்று அந்த அம்மா அழுது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்டார், இன்னைக்கு வந்திருக்கிறாரு ஒரு ஊழியக்காரர், ரெண்டு கண்ணும் தெரியாதவர், ரெண்டு கண்ணும் தெரியாத ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு.
அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இவரை நீ திருமணம் செய்வாயான்னு கேட்கிறாரு ஆண்டவர். அந்த சகோதரிக்கு என்ன சொல்லன்னு தெரியல. இப்பதான் தேவ சித்தம், உங்க சித்தம், நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன், உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு ஜெபம் பண்றோம். ஆண்டவர் சித்தம்னா எப்பவும் உடனே அமெரிக்கா சிங்கப்பூர் இல்லை. அமெரிக்கா சிங்கப்பூர் போறது தேவ சித்தம் நினைப்போம். கேட்கிறாரு, இந்த இவ்வளவு நேரம் பாடி பிரசங்கம் பண்ணாரு, 2 கண்ணு தெரியாதவர், இவரை நீ திருமணம் பண்ணுவாயான்னு கேட்டார். கொஞ்ச நேரம் போராட்டமாவே இருக்கு. எல்லாம் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சர்ச்சில். அழுது அழுது அழுது, அப்பா உங்க சித்தம் நிறைவேறட்டும், நான் உமக்கு பிரயோஜனமா இருப்பேன் ஒப்பு கொடுக்குற நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு. கடைசியில மனசுல ஒரு பக்கம் கஷ்டம்தான், 2 கண்ணும் தெரியாத ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணி எப்படி வாழ போறேன், அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எப்படி சந்தோஷமா வாழ முடியும்னு நினைச்சாலும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்து அவரை திருமணம் பண்ணி கண் பார்வையற்ற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த குடும்பம் ஆசீர்வாதமா கத்தருவார். ஒரு கைத்தட்டி ஒரு அலையில சொல்லுங்க. தேவ சித்தம் அவ்வளவு சுலபம் அல்ல. ஆண்டவர் சித்தம்னா நமக்கு ஜாலி லைஃப் இல்லை. ஆண்டவர் சித்தம் என்பது வேதனை. ஆண்டவர் சித்தம் அப்ப அதை வெளிப்படுத்துறாரு. பேதுரு ஆண்டவர் கூப்பிட்டு அன்பாயிருக்கிறாயா அப்படின்னு கேட்டார். பதில் சொல்ல முடியல. அதிகமாய் அன்பாயிருக்கிறாயா, பதில் சொல்ல முடியல. அவர் அன்பாயிருக்கிறாயா, இல்லை. அவர் அன்பாயிருக்கிறாயா, நேசிக்கிற ஆண்டவர். நீ இள வயது உள்ளவனா இருக்கும்போது உன் அறையை நீயே கட்டி கொண்டாய். நீ அறை இருப்புல ட்ரெஸ்ஸை போட்ட, பெல்ட்டை கட்டின, நீ போன. நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது வேறொருவன் உன் அறையை கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத வழியில உன்னை கொண்டு போவான். ஒப்பு கொடுப்பியா? பேதுரு ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவ சித்தம் ஒண்ணு இருக்கு நம்ம வாழ்க்கையில. அதே நேரத்துல தேவ சித்தம் எல்லாம் எப்பமா அழுகையும் கண்ணீரும் அர்த்தம் இல்லை. அழுகையும் கண்ணீரும் அல்ல, அதுல பாடுகள் இல்லாம இல்ல. ஆனா the will of God will never lead you where the grace of God can keep you. ஊழியக்காரங்களாம் தெரிஞ்சுக்கணும். The will of God will never lead you where the grace of God can't keep you. தேவ கிருபை உன்னை பாதுகாக்க முடியாத இடத்துக்கு தேவ சித்தம் உன்னை வழி நடத்தாது. அதான் தமிழ்ல. தேவ கிருபை உன்னை பாதுகாக்க முடியாத இடத்துக்கு தேவ சித்தம் உன்னை வழி நடத்தாது. The will of God will never lead you where the grace of God can't keep you. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவ சித்தம் என்பது ஒரு ஜாலியா சந்தோஷமா சூப்பர், அதுல பாடுகள் கஷ்டங்கள். பட் ஆர் யூ ரெடி? அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? அதை செய்ய நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்க சித்தம்னு சொல்றோம், என்ன சொன்னாலும் செய்வியா? என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொல்லுவோம். ஆனா நமக்கு கஷ்டமா தெரிஞ்சா முடியாத ஆண்டவரேன்றோம். யோசித்து பாருங்க. ஆண்டவர் நல்லவர். அப்ப தேவ சித்தம், the will of God will never lead you where the grace of God can't keep you. தேவ கிருபை பாதுகாக்க முடியாத இடத்துக்கு தேவ சித்தம் வழி நடத்தாது. தேவ சித்தம் வழி நடத்தினா தேவ கிருபை நம்மளை பாதுகாக்கும். கைவேத்தூர் அலையில சொல்லுமா, அவர் கிருபையை தருவார். அப்ப என் வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன? வாட் இஸ் த வில் ஆஃப் காட் இன் மை லைஃப்? என் வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன? அதை அறிந்து கொள்ளத்தான் கர்த்தர் நம்மை சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கு. அடுத்த நிலை, அதை நீங்க பைபிள்ல படிச்சா தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகள்ல விசுவாசிகள் இல்ல முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசிகள் ஆகிறாங்க. விசுவாசிகள் ஆகிறாங்க. விசுவாசிகள் வருது. அப்படி 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா சீஷர்கள்னு வருது அடுத்த வார்த்தை. யார் இவங்க? வேற ஆட்களா? அதே ஆட்கள் தான். இப்ப விசுவாசிங்க அடுத்த லெவலுக்கு வராங்க, வளர்ச்சி. விசுவாசிகள் அடுத்த நிலைக்கு வராங்க. விசுவாசிகள் சீஷர்கள் ஆகிறாங்க. அப்ப சீஷர்கள் ஊழியக்காரங்களா மாறுறாங்க. ஆண்டவர் அடுத்த நிலைக்கு நம்ம வரணும்னு விரும்புறாரு. அதுதான் வளர்ச்சி.